இந்த வாரம் நடக்கிற தலை போட்டி ஒரு ஃபிசிக்கல் டாஸ்காக இருந்தால் அந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் இந்த வாரம் தலை போட்டிக்கு கலந்துக்க போகிற கண்டஸ்டன்ஸ்குள்ள குறிப்பாக சொல்லப்போனால் பிரஜன் வெர்சஸ் எஃப்ஜே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்தால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும்? போன வாரம் இதுக்கான ஒரு மேப்பை தான் போட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு விஜய் சேதுபதி அவர்கள். என்ன மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் அவர்கள் எஃப்ஜேனுடைய குடும்பத்தை பற்றி பேசின அந்த ஒரு விஷயத்தை பேப்பரில் எழுதி கொண்டு வந்து அதை 4 பேர் முன்னாடி பிரஜன் வந்து 4 பேர் முன்னாடி பேசினார். அப்போ சபரி இருந்தாப்புல, சுபிக்ஷா இருந்தாங்க. அப்போல்லாம் ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்கல. விஜய் சேதுபதி ஒட்டுமொத்த மக்கள் முன்னாடி அதை வந்து பேப்பரில் படித்து பேப்பர் ரவுடின்னு அவரை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவர் பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு வந்ததும், அதை கொண்டு வந்து சாட்டர்டே எபிசோடில் ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணதும், அதுக்கு எஃப்ஜே வந்து எங்கள் அப்பாவை பற்றியே பேசிட்டியா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் துள்ளணும். யாருக்காக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி பேசும்பொழுது கோபம் வரதான் செய்யும், அது இயல்பு. அது வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் எஃப்ஜேவால் அந்த இடத்துல காட்ட முடியல. அப்போ கூட எந்திரிச்சு வந்து பேசியிருப்பா. அப்படி என்ன பேசியிருப்பாருன்னா, நீங்கள் என்னை வந்து கேப்டன்சியை ஒழுங்காக பண்ண சொன்னீங்க, உங்கள் பேச்சை மதித்து நான் அமைதியாக இந்த வாரம் வந்து என்னுடைய கேப்டன்சியை நான் பண்ணியிருக்கேன்னா நான் யாருக்கிட்டே எந்த வார்த்தையும் விடலை அப்படின்னு தன்னை வந்து ஒரு நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஜிஸ்டரை பண்ணியிருப்பா. அப்படி அதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னதுனால மட்டுமே நான் அமைதியாக இருக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பாவை, எங்கள் அம்மாவை, என்னுடைய அக்காவை, என்னுடைய தங்கையை பேசுறதுக்கு இந்நேரம் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு கொலையே நடந்திருக்கும். பேசக்கூடிய ஆள் தான். சொறிவிடுவேன் அப்படிலாம் வந்து ஆல்ரெடி அவர் சொறிவிடுவேனா வெட்டிடுவேன்னு சொன்னார். அப்புறம் வேற என்னமோ ஒரு வார்த்தை சொன்னாப்புல, அதை வந்து ஆல்ரெடி பேசியிருக்காரு. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான். ஒரு பக்கம் இப்போ என்னங்க நைட்டில் டீ போடுறீங்களா? ஏண்டா டேய், சாண்ட்ராவும் திவ்யாவும் ஒரு கிளாஸ் பால் கேட்டதுக்கு இவங்க கொடுக்கல, நைட்டில் கனியும் ரம்யாவும் டீ போடுறாங்கங்க. இது எப்படிப்பட்ட ஒரு அநியாயம்? எஃப்ஜே வந்து மூடிக்கிட்டு இருக்கா. அப்படி எஃப்ஜே வந்து வியானா கூட உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ தலை ரூமில். ஏண்டா இதெல்லாம் அன்ஃபேராக இல்லையாடா? இப்போ டீ போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இதை பற்றி தனியாகவே நம்ம ஒரு வீடியோவில் பேசுவோம். 1 செகண்ட் ப்ளீஸ், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். என்ன பேசிகிட்டு இருந்தேன்? தலைவர் போட்டி. இந்த தலைவர் போட்டியில் எஃப்ஜே வந்து எப்படியாச்சும் தன்னுடைய வன்மத்தை காட்டணும், தனக்குள்ளே இருக்கக்கூடிய கோபத்தை காட்டணும், தான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறத வந்து மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கா. அப்படி அதனோட வெளிப்பாடு தான் பிரஜன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எஃப்ஜே எதுக்காக சொன்னான்னு தெரியுமா? பழி வாங்கிறதுக்கு தான், ரிவெஞ்சு காட்டுறதுக்கு தான். ஏன்னா அடுத்த வாரம் தலை டாஸ்கில் வந்து அவர் இருக்கார் இல்லையா? ஸோ இந்த மாப் மாயாவிஸ் டீம் தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அந்த மாப் மாயாவிஸ் டீமில் வந்து கெமி இருந்தாங்க, வெளியில் போயிட்டாங்க. கெமியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட், ரொம்ப எல்லாருக்கூடையும் சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் கெமி. சுபிக்ஷாவும் டாஸ்க்கு நல்லாவே பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு தான். அப்புறமா கமருதீன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அத்லெட். அதுக்கப்புறமா விக்கல்ஸ் பயங்கரமாக டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பைல்வான் மாதிரி தான் அவர் அந்த கேமில் பொறுத்த வரைக்கும். பிரஜன் அவரும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிசிக்கை கொண்ட ஒரு பர்சன் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சூடான சுளுக்கு எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வீட்டின் சுல்லானாக வலம் வரக்கூடியவர் எஃப்ஜே. இதில் எல்லாருமே ஸ்ட்ராங்கான ஆட்கள் தான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கை கொடுத்தாங்க அப்படின்னா பிரஜனுக்கும் எஃப்ஜேவுக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட்டு வருமா? ஒருவேளை இப்படி யோசிங்களேன், பிரஜன் வந்து தலை போட்டியில் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் இந்த வீட்டில்? இந்த வாரம் முழுக்க என்ன நடக்கும்? பிரஜனுடைய ராஜ்யம் நம்ம சாண்ட்ரா மற்றும் திவ்யா அவர்களுடைய ஒரு வாரமாக இது இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிரஜன் வந்து தலையாகிறதுக்கு ஒரு 70-80% வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எவிக்ஷன் அப்போ ஒரு காரில் வெளில போனார் இல்லையா? எனக்கு தோணுது, எனக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது, ஏதோ சம்திங் பிரஜன் அவர்களுக்கு டீச் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. அதனால் பிரஜனுடைய ஆட்டம் டோட்டலாக வேறையாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கலாம், சொல்லியிருக்கலாம், நடந்திருக்கலாம். மக்களுடைய ஒரு எண்ணமும் அதுவாக இருக்குது. ஸோ அதனால் அவரை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஜெயித்தாலும் நல்லா தான் இருக்கும், நல்லா காரசாரமாக போகும். இல்லை அதை தாண்டி இன்னொருத்தர் ஜெயிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு விக்கல்ஸ் ஜெயிக்கணும். விக்கல்ஸ் ஜெயிச்சு என்ன தான் அந்த வாரம் அவர் வந்து கலட்டுறாரு
அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா மேனேஜராக இருந்து அவரை கதற அடித்த சாண்ட்ராவை பழி வாங்குறதுக்கு தான் போன வாரம் முழுக்க அவர் வந்து ஸ்கெட்ச் போட்டாப்படி. அடுத்த வாரம் வந்து ஆல்ரெடி அவரை வந்து நல்லா பிக் பாஸ் ஏற்றி வச்சிருக்கிறாரு, மேலே தலையமாக ஆயிட்டாருன்னா இன்னும் மேலே ஏறிடுவார். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொன்று, கமருதீன் இந்த வீட்டின் தலையாக மாறினால், கமருதீனுக்கு வந்து எப்பயுமே ஒரு முன்கோவம் ஜாஸ்தி. அதெல்லாம் அடக்கி ஒடுக்கி மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு தன்னை வேறு விதமாக ஒரு ப்ரொஜெக்ஷனில் காட்டிக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா மக்கள் வந்து கமருதீனை ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கமருதீன் வீட்டின் தலையாக மாறினா அந்த ப்ரெஷரெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் எப்படி ஆக்ட் பண்ணுறாரு, நியூட்ரலாக இருக்காரா, இல்லை ஒன் சைடாக இருக்காரா, பயாஸாக இருக்காரா, இதெல்லாமே பார்ப்பாங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த சுல்லா வந்து மறுபடியும் தலையாக வந்துடக்கூடாது. சுபிக்ஷா கூட வரட்டும், ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப நாளாக சுபிக்ஷா வந்துச்சுன்னா நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிரும். ஸோ இந்த 3 ஆண்களில் ஏதாச்சும் ஒருத்தர் வந்து வந்தால் நன்றாக இருக்கும். கொடுக்க போகிற டாஸ்க் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்காக கொடுக்க போகிறாங்களா, இல்லை ஆஸ் யூஷுவல் வந்து அடுத்தவங்க டிசைட் பண்ணுற மாதிரியான டாஸ்க்கை கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் இந்த வீட்டின் தலையாக வந்தால் உங்களுக்கு ஓகே, இவர் வந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும்பா அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? நிறைய சம்பவங்கள் நடக்குது, டீ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தனியாக அதை வந்து நம்ம பேசுவோம். நிறையா அரோரா வந்து இவங்களை பார்வதியை வந்து பேசுனது எல்லாமே நிறையா இருக்குது. அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.